ரெண்டுமே தரமாக இருக்குது, சாந்தமாகலாம் இருக்குது, பெஸ்ட்டு ஃபுட்டாகவே இருக்குது. இவங்க நிஜமாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Hi, this is Prem Kumar from Everything YouNeed. நம்ம பழைய போல எல்லாம் பொங்கல்லாம் ஜாலியாக செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ பொங்கல் முடிச்சு நாங்களும் சுட சுட உங்களுக்காக சூடான டிஷ்ஷெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு விளாகுக்கு இறங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா எம்ஜி ரோட்டில் இருக்கிறோம், கோட்டக்குப்பத்தில். இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த பேஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கோட்டக்குப்பம். இங்கே ஒரு மசூதி கூட இருக்குது, அந்த மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில். கடை பேர் பார்த்தீங்கன்னாலே அப்படியே சும்மா தெருகி விடும், எக்கு ஸ்ப்ளாஷாக. அப்படி முட்டையில் வச்சு என்ன தான் அடிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். ஏன்னா சிக்கனில், மட்டனில், ஃபிஷ்ஷில் அந்த மாதிரி நிறைய கடையெல்லாம் பார்த்துருப்போம். எந்த டிஷ் எடுத்தாலும் இங்கே முட்டையில் வந்து நமக்கு ஒரு ஸ்ப்ளாஷ் போட்டு தான் தராங்க. அந்த கடையெல்லாம் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்குறாங்க. அதேமாரி பாண்டிச்சேரியோட கலரு எல்லோ கலரையும் முட்டையிலே உள்ள எல்லோவையும் வச்சே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு கடையாக தான் இருக்குது. உள்ளே போய் டிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குது எக்குலன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அதை ரிவ்யூ நம்ம பண்ணிடுவோம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மாலே வந்து இவங்க இதுவரை நீங்கள் எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு ஷவர்மாவோட வெரைட்டிஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஷவர்மாலையும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ எக்கு சாப்பிட தானே வந்தோம், எக்கில் நிறைய பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கான ஐட்டம் என்னென்னு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் பசியில் வேறு இருக்கோமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்களுக்கும் சேர்த்து ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிஷ்ஷை கொடுத்துருவோம். இந்த கைமா இதில் வந்து டெசர்ட்டில் வந்து நியூட்டல்லா சாண்ட்விச், எக்கு, நார்மல் பிரெட் ஆம்லெட் ஒன்று. ஓகே. இந்த 3. இந்த குலுக்கி சர்பத்தில் வந்து பைனாப்பிள். ஓகே. அம்மா இது என்ன இது? ஹைதராபாத் எக்கீமா. டிஷ் தெரியாது. சாப்பிட்லாமா? வந்துடுச்சு ஃபுட்டெல்லாம். இதை பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு இது என்ன நேம்னே தெரியல, அவர் தான் சொன்னார். இதான் வந்து ஹைதராபாத் கைமாவான். ப்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி ரோல் பண்ணி நல்லா ஒரு விதமாக டோஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து தோசாட்டில் நம்ம தோசை சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? சாக்லேட் தோசை. அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு மாதிரி எக்கை ஒரு மாதிரி ஸ்ப்ளாஷ் பண்ணி நியூட்டல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசியாக வந்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நம்ம ஜெரால்டு மேக் அவரோட ஐட்டம் ஒரு பிரெட் ஆம்லெட்டு, சீஸ் பிரெட் ஆம்லெட், அதுவும் ஆர்டர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 விதமான எக்கு இருக்கிற டிஷ்ஷில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உங்கள் கடை பேர் வந்து எக் ஸ்ப்ளாஷ்ன்னு சொல்கிறாங்களோ, இது வாயில் போச்சுன்னா நம்மளும் ஸ்ப்ளாஷ் ஆகுதானே இந்த எக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை ட்ரை பண்ணலான்னா இந்த கைமாவே ட்ரை பண்ணுவோம். விதமாக எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த கைமா நல்லா இடிச்சு அடித்து உடச்சி ஒரு விதமாக பார்க்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது. வாயில் போனால் ஒரு மாதிரியாக இருக்கான்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் காரம் நினச்சேன், லைட்டாக வந்து இனிக்கவும் செய்யுது. இந்த டேஸ்ட் வந்து எங்கேயோ எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஆனால் அது என்ன டிஷ்ஷுன்னு தான் தெரியல. இன்னும் ரவுண்டு போவோம், அது என்ன டிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி சாஃப்டாக தின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரெட்டு. இந்த டிஷ்ஷும் வந்து பார்க்கும் போதே நமக்கு
உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி எச்சி விடுற மாதிரியே இருந்தது. சாப்பிடும் போதும் தாண்டவம்லாம் இருக்கு. இந்த டிஷ்ஷுக்கெலாம் நான் ஒன்றும் போகல. நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஹைதராபாத் கைமா வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் இங்கே சாப்பிட வந்துட்டீங்கனால திரும்பி நீங்கள் ஃபேவரட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டிஷ்ஷே போயிடுவோம். இப்போ வந்து நம்ம காரமாக வந்து ஒரு டிஷ்ஷு கைமா, இங்கிலீஷில் சொல்லணும்னா கீமா, இதை நம்ம முடிச்சுட்டோம். அடுத்து சீஸ் ஆம்லேட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோவை நம்ம போட்டுப்போம். நான் கூட சீஸ் ஆம்லேட்னு சொல்லிட்டு உள்ளே ஏதாவது சின்னதாக ஒரு பீஸ் தான் வச்சுருப்பான்னு பார்த்தேன். ஆம்லேட்டு உள்ளே ஃபுல்லாகவே வெறும் சீஸ் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கு. ஆம்லேட்டா, இது சீஸா, இது பீஸாவா, எதுவுமே உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுவும் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இந்த மூணுமே வந்து இந்த கடையோட ஒரு பெஸ்ட் ஐட்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் வேறு சீஸ் அது இதுன்னு சொல்லி உங்களை ரொம்ப டெம்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்களும் என்ன இல்லை பரவாயில்ல, தயவுசெய்து நீங்களும் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்குங்க. நான் எப்படி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கேன் நல்லா இல்லையான்னு ஸ்பாட்லேயே சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டீங்கள நல்லா இருக்கா இல்லைன்னு உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒன்று ஒரு டைப் தானே, ஏதாவது ஒன்று தானே பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ரெண்டுமே தரமாக இருக்கு. காரத்துலேருந்து அப்படியே வந்து இந்த நியூட்ரலா இனிப்புக்கு போவோம் கடைசியாக. நம்ம தோசாட்டில் பார்த்தீங்கன்னாலே இதுவரையும் எனக்கு சாக்லேட்டில் போய் எப்பட்றா தோசையில் போய் ஊற்றி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணோம். அதேமாதிரி இப்போ ப்ரெட்லேயே வந்து எப்படி சாக்லேட் இந்த மாதிரி பார்த்தோம், ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து அந்த நியூட்ரலாக இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இந்த ஜாம் பதிலாக அதை ட்ரை பண்ணி உள்ளே வந்து ஒரு ஆம்லேட் ஆஃப் பாயில் மாதிரி போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதை வந்து ஒரு சாண்ட்விச் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பிரிச்சுலாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே ஒரு விஷயம் பற்றி நான் சொல்லணும்னா, ஆரம்பத்தில் நான் வந்துட்டு ஒன்று சொன்னேன், கடை பேர் வந்து ஸ்ப்ளாஷ்னு இருக்கு, நம்ம வாயில் போச்சுன்னா அந்த ஸ்ப்ளாஷ் இருக்குமான்ட்டு. ரியலாகவே நான் வந்து அந்த ஸ்ப்ளாஷை வந்து ஃபீல் பண்ணுறேன். அதாவே எக்கில் வந்து என்னடா 3 டிஷ்ஷுன்றாங்க. சாண்ட்விச்செல்லாம் நம்ம நிறைய வெளியே சாப்பிட்ருப்போம், பிரெட் ஆம்லேட்டும் வெளியே சாப்பிட்ருப்போம், ஆம்லேட்டு நம்ம சாப்பிடாததே கிடையாது, ஏகப்பட்டது சாப்பிட்ருக்கோம். இந்த கைமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது மூணுமே வந்து அந்த அளவு தரமாக இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கே வருவீங்க. இந்த ஆம்லேட் பீரியட்லாம் தினமுமே கூட வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாகவே இருக்குது. எக்கில் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் கொடுக்க முடியுன்றதை வந்து இவங்க நிஜமாலுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஃபுல்லாக நான் காலி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா எந்த ஒரு டிஷ்ஷு சாப்பிடும் போதும் எண்டில் ஜூஸ் சாப்பிடணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த குலுக்கி சர்பத்து. குலுக்கி சர்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து பைனாப்பிள் கலருக்கே வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக கேரளா ஸ்பெஷலு. இது வந்து இப்போ இந்த கடையிலையும் இருக்குது. இதில் பார்க்கும்போது எப்படின்னா லெமனும் போட்டிருக்காங்க, சில்லியும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது.
இன்னும் ஒரு வாட்டி காருது, ஒரு வாட்டி இனிக்குது. இந்த ஃப்ளேவர் வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எனக்கு டபுள் ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு இனிக்கவும் செய்யுது, ஸ்பைசியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி புளிக்கவும் செய்யுது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. கேரளாக்காரன் என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. விஷயம்னா எனக்கு பைனாப்பிளே சுத்தமாக பிடிக்காதுங்க. பைனாப்பிள் இது வரையும் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. வெறும் பைனாப்பிள் கூட கட் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்காக வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்காக இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து நம்பி சாப்பிட்டேன். அப்படி இருக்குங்க, சும்மா ஒரு மாதிரி ஆசமாக இருக்குது, தெறிக்க விடுது. மேலே பார்க்கும்போதே பாருங்களேன், ஒரு மாதிரி லெமனையும் போட்டு அதில் அந்த சில்லிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த EggSplash இந்த கடை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கடை தான். இவங்க வந்து சென்னையில் ஒரு 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்குது, அப்புறம் பாண்டியில் வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, நம்மளால் வர முடியலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே கோட்டக்குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வந்து அதுலேயும் வந்து பிராண்டப் ஆகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லாமல் நான் வந்து வெளியே வந்து நிறைய பேர் இந்த ரிலாக்ஸேஷனுக்காக வருவீங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க. ஏன்னா எக்கில் நிஜமாலுமே இவங்க நம்ம வாயில் ஒரு ஸ்ப்ளாஷை போட்டுடுறாங்க, அந்தளவுக்கு தெரிக்குது. ஆக்சுவலாக வந்து நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க. சில வெஜிடேரியன்ஸ் வந்து எகிடேரியனாகவும் இருப்பாங்க. ஏன்னா எக்கை வந்து அவங்க தனக்குள்ளே வந்து ஒரு வெஜிடேரியனாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எக்கில் வந்து அந்த ஒரு நிறைய டிஃப்ரென்சேஷன்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த இவங்களுக்கு வந்து இதில் நிறைய ஐட்டம் இருக்குது. சாண்ட்விட்சு, பீஸாவாகட்டும், அந்த மாதிரி ஷவர்மாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதுக்கு ஷவர்மாவுக்கு மட்டுமே தனியாக ஒரு மெனு வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ஐட்டம்ஸ் நம்மளால் வந்து டக்குன்னு வந்தோம்னா சாப்பிடப்பா அப்படின்ற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தோம். இது இல்லாமல் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஐட்டம்லாம் வந்து நீங்களும் வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எகிடேரியன்ஸ்லாம் இங்கே வர வைங்க, அவங்களுக்கு இது ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் அதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்.